ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து மோசேயுடைய அழுத்தத்தை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இப்படி வெவ்வேறு ஸ்டேஜஸில் அவருடைய திங்கிங், அவருடைய என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருந்தது. அவருடைய ரியாக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். போன பதிவில் நம்ம பாலாக் பிழையாம குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ என்னாகமம் 25:1 இஸ்ரவேலர் சீத்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இஸ்ரவேலர் சீத்தீமிலே தங்கி இருக்கையில். இந்த சீத்தீம்ங்கிறதுக்கு எப்போ வந்தாங்க அப்படின்னா, அந்த 2 ராஜாக்களை கொலை செய்து விட்டு அந்த தேசங்களை எல்லாம் அழிச்சிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த தேசத்தை ஒட்டி, அதாவது மோவாப் தேசத்தை ஒட்டி இருக்கிற சீத்தீம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவங்க தங்கி இருக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கும்போது தான் பாலாக் பிழையாம் 2 பேருமே இந்த ஒரு பேக்ரவுண்டில் அவங்களுக்கே தெரியாமல் பின்னாடி இப்படி ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இங்கே இருந்த போது தான் தேவன் இவர்களை 4 முறை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவங்க என்னுடைய ஜனங்க, இவங்க பலுகி பெருகுவாங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லைன்னு நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி தேவன் இந்த ஜனங்களை ஆசீர்வதித்த போது இந்த ஜனங்கள் தங்கி இருந்த இடம் எதுன்னா இந்த சீத்தீம். அப்போ தேவன் இத்தனை முறை ஆசீர்வதித்திருந்த போதிலும் இந்த ஜனங்கள் தங்களுக்கே பாதகத்தை உண்டாக்கி கொண்ட இடமும் எதுனா அது சீத்தீம் தான். அப்போ ஆசீர்வாதமும் அங்கே தான் இருந்தது, சாபமும் அங்கே தான் இருந்தது. ஆனால் இந்த ஜனங்க தேர்ந்தெடுத்தது சாபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 முறை பிழையாம் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் எந்த இரத்தமும் கிடையாது, எந்த ராஜாவும் வரல, எந்த படையும் வரல. ஆனால் இந்த ஜனங்க வெறும் தங்களுடைய இருதயத்தின் நினைவுகளாலேயே என்ன செய்யப்படுறாங்கன்னா அதமாக்கப்படுறாங்க. அதாவது நாவின் அதிகாரத்துக்கு கூட இந்த ஜனங்களை என்ன செய்ய முடியல, தோற்கடிக்கவே முடியல. கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, நாவிலிருந்து புறப்பட்ட வார்த்தையும் இல்லை. ஆனால் இந்த ஜனங்கள் தங்கள் சுய எண்ணங்களாலேயே சீரழிந்த இடம் தான் இந்த சீத்தீம்ங்கிற இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். இந்த இடமும் ரொம்ப முக்கியம், மோவாபின் குமாரத்திகள். அப்போ அதாவது இந்த வேசித்தனம் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் எல்லா தேசங்களிலும் இப்படிப்பட்ட சிலரை ஒதுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, இவங்க இதற்காக அப்படின்ட்டு. அப்படிப்பட்டவங்க இல்லை இவங்க மோவாபை சேர்ந்த இந்த ஜனங்களை மோசம் போக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்தின் குமாரத்திகள். இவங்க அதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்க இல்லை. இந்த அதாவது மிலிட்ரியில் செல்ஃப் டெத்துக்கு, அதாவது அணுகுண்டு, அதாவது தான் மனித வெடிகுண்டாக வர்றதுக்கு சில பேர் தயாராக இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்க அதுக்குன்னு ட்ரெயின் ஆகிருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நாட்டுக்காக தன்னை ஒப்பு கொடுக்குற, இல்லை இந்த இயக்கத்திற்காக தன்னை ஒப்பு கொடுக்குறவங்க போதும், அந்த இருதயம் போதும், அவங்கள ட்ரெயின் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மோவாபின் குமாரத்திகள். அவங்க மோசமானவங்க இல்லை, ஆனால் இந்த ஜனங்களை சீரழிக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ட்டு கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகள். அப்போ அந்த ஜனங்களுடைய வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவங்க ஒரு திருமண உறவில் இல்லை, ஒரு பரிசுத்த விவாகம் இல்லை, தவறான ஒரு உறவை அந்த ஜனங்க அந்த மோவாபின் குமாரத்திகளோட செய்தாங்கங்கிறத இந்த ஃபஸ்ட்டு வேர்ஸ்லையே அந்த ஜனங்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு மாறிடுச்சு, எந்த அளவுக்கு அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. அதாவது முந்தின வசனம் வர என்னாகமம் 24வது அதிகாரத்தில் கடைசி வரைக்கும் இந்த ஜனங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, இது தேவன் ஆசீர்வதித்த ஜனங்கள்னு சொல்லிட்டு போகிற பிழையாம் இந்த 25வது அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு வேர்ஸ்லேயே விழுந்து போகிறாங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஜனங்க வேசித்தனம் பண்ண தொடங்கினாங்களே, ஏன் மோசே ஏன் தடுக்கலையா, மோசே இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலையா அப்படின்னா, இவங்க யாருடைய புதல்வர்கள்னா லேவியில் லோத்துடைய புதல்வர்கள் இந்த மோவாபும் அம்மோனும். அப்போ தேவன் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாரு, இந்த அம்மோன் புதல்வரை வருத்தப்படுத்தாத, மோவாபை வருத்தப்படுத்தாதன்னு தேவன் சொல்லியிருந்ததுனால மோசே இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. மேபி மோசேக்கு இந்த காரியம் தெரிவிக்கப்படலையா, இல்லை பாளையத்துக்கு ரொம்ப புறம்பான இடத்துல இது நடந்ததான்னு தெரியல. நிச்சயம் வேசித்தனம் பண்ணுறத மோசே அனுமதிச்சிருக்க மாட்டாருன்னு நான் விசுவசிக்கிறேன்.
ஒருவேளை அதற்கு அவருடைய காதுகளுக்கு எட்டப்படலையோ என்னமோ. அப்போ இந்த ஜனங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க. யாத்திராகமம் 34வது அதிகாரத்திலே தேவன் சொல்லியிருப்பாரு, நீ அந்நிய ஜனங்களோட எந்த ஒரு உறவுலையும் ஈடுபடாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொண்டார்கள். அப்போ இது வரைக்கும் அந்த ஜனங்க சாப்பிட்டு வந்த உணவு என்ன? மன்னா. அவங்க அதை மன்னாவை மீறி ஒரு இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா, காடைகளை சாப்பிட்டாங்க. அதையும் யாரு தான் அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாருன்னா, தேவன் தான் கொடுத்தாரு. இந்த ராஜாக்களை எல்லாம் நிர்மூலம் பண்ணி அவங்க பட்டணங்களை எல்லாம் அழிச்சிட்டு போகும்போது அவங்க சாப்பிட்ட உணவு கூட தேவன் அனுமதித்து அவங்க சாப்பிட்ட உணவு தான். ஆனா இப்போ அவங்க என்ன பண்றாங்க, தேவர்களுக்கு, அதாவது இந்த மோவாபு புத்திரர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை உண்ணும்படி அவங்கள விருந்துக்கு அழைக்க அவங்க போய் புசிக்கிறதோட இல்லை, அந்த தெய்வங்களையும் பணிந்து கொண்டார்களாம். அப்போ இந்த இந்த நாவல தான் மன்னாவை சாப்பிட்டாங்க. அதாவது பரிசுத்தமான தேவர்களுடைய அப்பத்தை சாப்பிட்ட அதே நாவு இன்னைக்கு அந்நியர்களுக்கு இடப்பட்ட பலிகளை உண்ணும்படியாக துணிகரம் கொண்டது. இதான் தேவன் வந்து நம்மக்கிட்ட எச்சரிக்கையா சொல்வார், அபாத்திரமாக நீ போஜனம் பானம் பண்ணாத. ஏன்னா ஒரு உணவு தானே, சாப்பாடு தானே, ஒரு இட்லி தானே, ஒரு தோசை தானேன்னு நம்ம நினைப்போம். ஆனா எப்போ இது நம் தேவனுக்குரியது இல்லை, இது ஆசீர்வதிக்கப்பட்டது இல்லை, இது அந்நியர்களுக்கு படைக்கப்பட்டது நமக்கு தெரிஞ்சுதோ அப்போ நம்ம அதை தொடவே கூடாது. நீங்க புதிய ஏற்பாட்டுல கூட சோஸ்திரத்தோட புசிக்கலாம் அப்படின்னு வேதத்துல இருக்கு. ஆனா அது எப்போ அப்படின்னா, உனக்கு முன்னாடி வைக்கப்பட்ட உணவு எப்படிப்பட்ட உணவுனே உனக்கு தெரியாது. நம்ம கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வரோம். அந்த கடைக்காரரு எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த சாமியை கும்பிடுறாருலாம் பார்க்கல. நமக்கு ஒரு தேவைக்கு போய் வாங்கிட்டு வரோம். எந்த கேள்வியும் கேட்காம நம்ம தேவைக்கு வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு நம்ம புசிக்கிறோம்ல. இப்படி நமக்கு கொடுக்கப்படுகிற உணவு ஒரு யதார்த்தமான உறவானு தான் பரவாயில்ல. அது ஸ்பெசிஃபிக்காக இந்த சமயத்தில் இந்த ஒரு காரியத்திற்காக சமைக்கப்பட்டது, இதற்காகவே தயார் செய்யப்பட்டதுன்னு தெரியும் போது அதில் பங்கு கொள்ளக்கூடாது. ஏன்னா நம்ம பரிசுத்த உடன்படிக்கையின் ஜீவ ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிக்கிறவர்கள். ஆனால் இந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க, அந்த காரியங்களையும் மதிக்காம அந்நிய தேவர்களை பணிந்து கொள்ளவும் செஞ்சாங்களாம். எப்படி ஒரு 40 வருஷமா கத்த நடத்தியிருக்காரு, எப்படி பணிந்து கொண்டாங்க அப்படின்னா, ஏன்னா அந்த தெய்வங்களுக்கு உருவம் இருந்தது. இந்த ஜனங்களுடைய ரொம்ப பெரிய பேஸ் என்னது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வம், அதாவது அவங்க கண்ணுக்கு தெரிகிற தெய்வம், அவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வம் வேணும்னு தானே அவங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க. இப்போ அந்த விருப்பத்துக்கு இணங்க ஒரு ஜனங்க நடக்கிறாங்கன்னு ஈஸியாக அந்த தேவர்களை பணிந்து கொள்றதுக்கு அவங்க ஒப்பே கொடுத்துட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒரே நாளில் நடந்திருக்காது. அவங்க சீத்தியமில் சில நாட்களோ வாரங்களோ மாதங்களோ தங்கி பக்கத்தில் இருக்கிற அம்மோன் புத்திரர்களோடு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி அப்புறம் நெருங்கி இந்த உறவு அப்படி பெருகி இருக்கணும். இந்த எல்லா காலகட்டத்திலையும் மோசே அவர்களை தடுக்கவும் இல்லை. இந்த இந்த வேசித்தனத்துக்கு உண்டான காரியம் நடைபெறும் போது மோசையுடைய கண்களுக்கும் செவிகளுக்கும் அது தெரியப்படுத்தப்படவும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனே மோசேக்கு என்ன செய்வார், இந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். 4வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாரையும் கொண்டு போடு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி செய்யறாங்க எல்லா மூப்பர்களும். நீங்க இதுல தான் ரொம்ப முக்கியமானது, அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவர் பாகால் பெயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா மோசே ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு, என்னால் இந்த பாரத்தை சுமக்க முடியாதுப்பா அப்படின்ட்டு ஆட்களை பிரித்து விட்டுருக்கிறார். அவருடைய அந்த அபிஷேகத்தை, அவருடைய ஆவியை ஒரு 70 மூப்பர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கிறார். அப்போது அவங்க ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புளை ஆளுகை செய்கிறாங்க, கவர்ன் பண்ணுறாங்க இல்லையா. அப்போது உங்களுக்கு நியமிக்கப்பட்ட உங்களுடைய மனிதர்கள் இந்த காரியத்தை செய்திருந்தால் அவர்களை நீங்கள் கொன்று போடுங்கிறாங்க.
அப்போ இந்த நியாயாதிபதிகளோ இல்ல நியமிக்கப்பட்ட இந்த அதிகாரிகளோ என்ன செய்யல, மோசே கிட்ட வந்து இந்த காரியத்தை சொல்லல. அவங்க என்ன காரணத்தினால இதை சொல்லலைன்னு தெரியல. ஆனா மோசேயுடைய இறுதி நாட்களுக்கு நேராக அவர் போகிறார். அவருடைய அவருடைய செயல்களை அந்த ஜனங்கள் ரொம்ப ஏத்துக்கல, இல்ல அவர்கிட்ட இதை கொண்டு போகிறதுக்கு அந்த ஜனங்களுக்கு மனம் இல்லைங்கிற மாதிரி இந்த இடத்துல நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஒரு அனாதி திட்டம் வந்து ஒன்று வெளிப்படும். அப்போ இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, சபையார் எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரம் வாசலுக்கு முன்பாக நின்று இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் தேவ சமூகத்துல அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். இவ்வளவு காரியமும் நடக்குது. இதை எதையுமே கண்டுக்காம அதாவது அந்த காரியத்தில் ஈடுபட்ட எல்லாரும் வெட்டுண்டு போறாங்க. ஜனங்கள் எல்லாரும் அழுகையோடும் புலம்பலோடும் ஆசாரிப்பு கூட வாசல்ல வந்து விழுந்து கிடந்து அழுறாங்க. எல்லா நியாயாதிபதிகளும் மோசையும் அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு மோசே அது வந்து மோவாபிய ஸ்திரியை கூட்டிக் கொண்டு யார்கிட்ட போறானா, தன் சகோதரர்கிட்ட அவனே அழைச்சிட்டு போறானா. அதாவது தன் சகோதரன் வேசித்தனம் பண்ணுவதற்கு அவன் உடன் இருக்கிற ஒருவனே இந்த காரியத்துல ஈடுபடும்படியாக அழைத்து கொண்டு போறான். இதை யார் பார்த்துட்டு இருக்கான்னா, மோசே பார்க்கறாரு, அந்த நியாயாதிபதிகள் அந்த நியமிக்கப்பட்ட தலைவர்கள் பார்க்குறாங்க, மொத்த காங்கிரிகேஷனும் பார்க்குது. அவன் தைரியமா எதையும் கண்டுக்காம எதையுமே யோசிக்காம அந்த மோவாபிய அழைச்சிட்டு போறான். அப்போ 7வது வசனம், அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து. பொதுவாக இந்த காரியத்தை யாரு பண்ணுவார் அப்படின்னா, மோசே பண்ணுவார். உடனே லேவியரை கூப்பிடுவாரு, நீ போய் அவனை அதம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. மோசையே பிளாங்கா நிற்கிறார். என்ன இப்படி நடந்துருச்சு, இவ்வளவு காரியம் நடந்திருக்கு, தேவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இது வரைக்கும் மோசேக்கு அறிவிக்காம எந்த ஒரு காரியமும் இஸ்ரவேலுக்குள்ள நடந்திருக்காது. அவங்க வந்து தண்ணி கேட்பாங்க, சாப்பாடு கேட்பாங்க, அது ஓகே. மித்தபடி வெளியே இருந்து ஒன்று இஸ்ரவேலுக்குள்ள வருது, இல்லை இஸ்ரவேலுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா தேவன் இது வரைக்கும் சொல்லாமல் இருந்ததே இல்லை. ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய காரியம் நடக்க போது இது மோசேக்கு தெரியவே செய்யாது. அப்போ மோசே என்னவா இருக்காரு, ஹிஸ் ஸோ பிளாங்க்டு. ஏன்னா அவங்க தங்கி இருந்த நாட்கள் எல்லாம் பின்னாடி, ஒருவேளை பாளையத்துக்கு பின்னாடி இப்படி நடந்துதான்னு தெரியல. ஆனால் தனக்கு தெரியாதபடி இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு அருவருப்பு நடக்கு அப்படிங்கிறதே மோசையால் ஃபஸ்ட்டு டைஜஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. இதை தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு சங்காரம் நடந்ததுக்கு அப்புறமாகவும் ஒருத்தன் இப்படி போகிறான்னு நினைக்கும் போது மோசே வாஸ் லெஃப்ட் பிளாங்க். இதுக்கு முன்பாக இருந்த மோசே இல்லை. மோசேக்கு என்ன செய்யணும்னு தெரியல. மோசே அப்படி ஸ்டன்னாய், மோசே மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாரும் ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. ஒரு பெரிய கேதரிங்காக இருக்கும்போது நடுவில் இருந்து ஒருத்தன் எந்திக்கிறான். அது யாருன்னா ஆரோனுடைய குமாரன். அவன் எந்திரிச்சு போய் கையில் ஈட்டியோடு போய் அந்த வேசித்தனம் பண்ணுகிற இடத்துல அவங்க 2 பேரையும் அந்த ஈட்டியால் உருவ குத்தி போடுறான். இப்போ இப்படி உருவ குத்தி போடவும் தேவனுடைய உக்கிரம் தணியுது. அந்த வாதை அதாவது உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்போது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிட்டு. இதே போல ஒரு சம்பவம் எப்போ நடக்கும்னா, என்னாகமும் 16வது அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த கோராகின் கூட்டத்தாரை வந்து அழிச்ச உடனே ஜனங்கள் எல்லாரும் கூக்குரல் இடுவாங்க, நீங்கள் வந்து எல்லாரும் எங்களை கூட்டு வந்து கொண்டுட்டீங்கன்னு. உடனே பாளையத்தில் வந்து தேவனுடைய கோபத்தினால ஒரு வாதை உண்டாகும்னு மோசே சொல்வார். ஆரோன், நீ உடனே இந்த தூப கலசத்தில் தூபத்தை போட்டுட்டு பாளையத்தை சுற்றி ஓடு அப்படின்னு. அவர் எந்த இடத்தெல்லாம் போனாரோ அவர் போன உடனே அங்கே இருக்கிற வாதையெல்லாம் நின்று போயிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதில் நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க. இப்போ ஆரோன் இல்லை, ஆனால் அவர் மகன் எலியாசாரை எந்தித்து இந்த காரியத்தை செய்யவும் வாதை நின்று போயிருக்கும். அப்போ மோசே ஆரோனுக்கு கட்டளை கொடுத்து செஞ்சு அந்த வாதை நின்றுக்கும். இப்போ மோசே ஒன்றுமே சொல்ல, ஆரோனுடைய புதல்வனே எழும்பி இந்த காரியத்தை செய்கிறார். அப்போ இதுலேயே நமக்கு என்ன தெரியுதுன்னா, மோசேக்கு அடுத்ததாக
தலைமைத்துவத்தில் நடக்கிறதற்கான ஒவ்வொருத்தரையும் தேவன் அந்த இஸ்ரவேலுக்குள்ளேயே எழும்ப பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறத தேவன் மோசேக்கு இந்த காரியத்தில் கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவங்க இப்போ தேவன் சொல்கிறார், இப்படி எலியாசார் எனக்காக பக்தி வைராயத்தையும் காட்டினான். அதனால் 13வது வசனத்தில், அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராயத்தம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இது உண்மையாகவே தேவனுக்காக வைராக்கியமாக நின்ன ஒரு மனுஷனுக்கு தேவனால் கிடைக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். இதை மோசே கேட்டுட்டு இருக்கார்ல, மோசே எத்தனை முறை தேவனுக்காக இந்த ஜனங்களுக்கு முன்னாடி வைராக்கியமாக நின்று இருப்பார். அந்த மலையிலேருந்து இறங்கி அந்த கன்றுக்குட்டி சம்பவத்துலேயும் மோசே எவ்வளோ ஒரு வைராக்கியமாக நின்றுருப்பார். இது எல்லாரையும் நீங்கள் கொண்டு போடுங்க, உங்கள் சகோதரன் சகோதரின்னு கூட பார்க்காதீங்க, நீங்கள் கொண்டு போடுங்கன்னு நின்றுருப்பார். இந்த ஜனங்க இத்தனை வருஷம் முறுமுறுப்பில் ஒரு தடவை கூட மோசே முறுமுறுத்திருக்க மாட்டார். ஆனால் தேவன் மோசே கிட்ட இப்படி எந்த ஒரு பெரிய உடன்படிக்கையும் ஏற்படுத்தியிருக்கவே மாட்டார். பார்த்தீங்கன்னா நித்திய சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன்னு சொல்கிறாரு. இவன் பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்தின் உடன்படிக்கையை நான் கொடுப்பேங்கிறார். அப்போ மோசேக்கு ஏன் தேவன் கனப்படுத்த மோசையை விரும்பலையா? ஏன் தேவனை மோசேக்கு இப்படிப்பட்ட எந்த ஒரு உடன்படிக்கையோ வாக்குறுதியோ அவன் சந்ததியை குறிச்சோ அவன் உன் சந்ததியை நான் பெருக்க பண்ணுறேங்கும் போதெல்லாம் மோசே வேண்டாம் வேண்டான்றவர். ஆனால் தேவன் ஏன் மோசையுடைய சந்ததிக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல அப்படின்ட்டு மோசே ஒருவேளை அவர் அந்த இடத்துல நினச்சிருப்பாரான்னு தெரியல. பட் அவருடைய ஷூஸ்லேருந்து நம்ம பார்க்கும்போது, அவருடைய இடத்துலேருந்து நாம் பார்க்கும்போது நமக்கு தோணுது இல்லையா, என்னப்பா எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு நீங்கள் ஒரு உடன்படிக்கை கூட கொடுக்கலையே. அந்த மூத்த குமாரன் கேட்பான்ல, நான் உங்கள் கூடவே தானே இருந்தேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தீங்களா? அப்போது அந்த தகப்பன் சொல்வார்ல, என்கிட்ட இருக்கிறது எல்லாமே உனக்குப்பா அப்படின்ட்டு. அது மாதிரி மோசேக்கு ஒரு உடன்படிக்கையாக எதுவுமே தேவன் கொடுக்கல. ஆனால் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் மோசேக்கு தான் போல். அதனால் மேபி அந்த இடத்துலையும் மோசேக்கு தோணி இருக்குமான்னு தெரில. ஆனால் இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தது. இப்போ கர்த்தரே சொல்கிறார், மோசே நீ மீதியானரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுன்னு இப்போ தான் மோசேக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ மோசேயுடைய ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அடுத்தாப்பில் இருக்கிறவங்க எழுந்திருக்கிற காரியம் வருது. மோசேக்கு சொல்லப்படாமலேயே இஸ்ரவேலர்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படுது. மோசேயை செய்யாமலேயே இன்னொரு மனுஷன் மூலமாக அந்த வாதையும் நிறுத்தப்படுது. இது தேவன் மோசேக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய காரியம். உன்னுடைய காலத்திற்கு பின்பாகவும் இந்த இஸ்ரவேலை நடத்துவதற்கு நான் நித்திய சத்திய ஆவியானவராக நான் இருக்கிறேன். நீ சமாதானத்தோடு நீ நித்திரைக்கு போவதற்கு நான் உன்னை தயார்படுத்துகிறேங்கிற ஒரு பெரிய மெசேஜை தேவன் இந்த இடத்துல மோசேக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னு தான் நான் இதை வாசிக்கும் போது ஃபீல் பண்ணேன். இது உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.